மூடப்பட்ட 717 டாஸ்மாக் கடைகளின் எண், முகவரி உள்ளிட்ட விவரங்கள் விரைவில் வழங்கப்படும் என மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தின் போது பேசிய அதிமுக உறுப்பினர் சி வி சண்முகம், மயிலம் தொகுதியில் உள்ள செஞ்சி நகரில் மூடப்பட்ட மதுக்கடை மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாகவும், இதனால் அப்பகுதியில் பதற்றமான சூழல் நிலவுவதாகவும் அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். நகரத்தில் இருக்கிற மூடப்பட்ட மதுக்கடையை கொண்டு வந்து அந்த கிராமத்தினுடைய எல்லையிலே புதிதாக நேற்று எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் திறந்திருப்பதால் ஏற்பட்டிருக்கிற பதட்டத்தை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். செஞ்சி நகரத்தில் இருக்கிற மூடப்பட்ட மதுக்கடையை கொண்டு வந்து அந்த கிராமத்தினுடைய எல்லையிலே புதிதாக நேற்று எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் திறந்திருப்பதால் ஏற்பட்டிருக்கிற பதட்டத்தை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். இதற்கு பதிலளித்த அமைச்சர் விக்னேஷ், மாவட்ட ஆட்சியரின் பரிந்துரையின்படி மதுக்கடை இடமாற்றம் செய்யப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் கடைக்கு அருகில் பள்ளி அல்லது வழிபாட்டு தலங்கள் இல்லை என்றும் 1 கிலோமீட்டர் சுற்றளவில் குடியிருப்புகளும் இல்லை என்றும் கூறியுள்ளார். செஞ்சி வட்டம் ஜம்போதி கிராமத்தில் ஏற்கனவே செயல்பட்டு வந்த கடையானது கடை எண் 11,610 நில பிரச்சனை மற்றும் வாடகை பிரச்சனை காரணமாக இடமாற்றம் செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அதன் காரணமாக மாவட்ட ஆட்சியரின் பரிந்துரையின் பேரில் திண்டிவனம் வட்டம் நடுவனந்தல் கிராமத்தின் எல்லையில் 19/8/2026 அன்று இடமாற்றம் செய்யப்பட்டது. மேற்படி கடையின் அருகே பள்ளிகளோ கல்லூரிகளோ வழிபாட்டு தலங்களோ ஏதுமில்லை. மேலும் இந்த கடையிலிருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு குடியிருப்புகளும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த சி வி சண்முகம், அமைச்சரின் பதில் முற்றிலும் தவறானது என்றும், செஞ்சி நகரில் இருந்த மதுக்கடை 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தனது தொகுதியின் நடுவந்தல் கிராமத்தில் முன் அறிவிப்பின்றி திறக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். இதுவரை மதுக்கடை இல்லாத கிராமத்தில் திடீரென கடை திறக்கப்பட்டது ஏன் என கேள்வி எழுப்பிய அவர், மாவட்ட ஆட்சியர் அரசுக்கு தவறான தகவல் அளித்துள்ளதாகவும், பதற்றமான சூழலை கருத்தில் கொண்டு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பதில் முற்றிலும் தவறான பொய்யான தகவல். இதை உடனடியாக நீங்கள் ஆய்வு செய்து அங்கே நீங்க அந்த மதுக்கடைகளை மூடப்பட வேண்டும். எடுத்து தடுத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை. இதையடுத்து பேசிய அமைச்சர் விக்னேஷ், மாவட்ட ஆட்சியர் அளித்த தகவலின் அடிப்படையில் மதுக்கடை திறக்கப்பட்டது குறித்து ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளார். மேலும் மூடப்பட்ட 717 டாஸ்மாக் கடைகளின் எண், முகவரி உள்ளிட்ட விவரங்கள் விரைவில் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாவட்ட ஆட்சியரின் அவர்கள் சொல்படிதான் இப்ப இந்த தகவல் இங்கு வழங்கப்பட்டது. மேலும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கருத்துக்களை ஆய்வு செய்து அங்கு தவறுகள் இருப்பின் நிச்சயம் இந்த அரசு பரிசீலிக்கப்படும்.